கொளுத்துற வெயிலுக்கு சூப்பராக ஒரு தயிர் சேமியா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு 250 ml அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து 100 கிராம் அளவு சேமியாவை உதுத்து போட்டு முக்கால் பதம் வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கொலையாக வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா இருக்காது சாப்பிடும்போது. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வராது. உதிரி உதிரியாக வேக வச்ச சேமியாவை ஒரு 5 மினிட்ஸ் ஃபேன் காற்றுல ஆற வச்சு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணணும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா சில்லுன்னு அந்த மில்கை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வீட்டிலே ரெடி பண்ண கெட்டி தயிர் 2 குளிக்கரண்டி அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு இதில் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்து வதக்கி நம்ம கலந்து வச்சுருக்க தயிர் சேமியாவில் இதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டுக்காக பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலை, துருவி வச்சுருக்க கேரட், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கொஞ்சமாக உலர் திராட்சை, கூடவே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் அண்ட் ஹெல்த்திக்காக கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்து சர்வ் பண்ணால் சூப்பரான குழு குழு தயிர் சேமியா